நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்ச நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதிர்வு எண், அதிர்வலை, ஆற்றல் இந்த மூணுத்தையும் சரியாக புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சோன்னா அந்த பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் புரிஞ்சிடும் எல்லாமே. அதன் அடிப்படையில் தான் எல்லா உருவ வழிபாடுகள், மந்திரங்கள், வித்தைகள், பயிற்சிகள் எல்லாம் அதன் அடிப்படையில் தான் இயங்குது. தொடர்ச்சியாக எந்த அதிர்வலைகளை, எந்த அதிர்வு எண்ணை, எந்த ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோமோ அதுக்கேற்ற வாழ்க்கை அமையும். காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் பலவீனமான எதிர்மறையான எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தால் அதே மாதிரி வாழ்க்கை அமையும். செழுமையும், நன்றி உணர்வும், போற்றுதல் உணர்வும், வியப்பு உணர்வும், ஆனந்த உணர்வும் தொடர்ச்சியாக நம்ம ஒரு பழக்கப்படுத்திட்டு வந்தோன்னா நம்ம வாழ்க்கை மாறுவதை கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெறுவீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு அதை தரும். அதன் அடிப்படையில் உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாம் நாம் என்ன சொல்கிறோன்னா, ஒரு அரசியல்வாதி வந்து பொறுப்பாக இருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பொறுப்பாக இருந்திருக்கலாம், இந்த தெருவில் இருக்கிற நபர்கள் பொறுப்பாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறோமே ஒழிய, நாம் எவ்வளோ பொறுப்புணர்வோடு நம்மை நாம் பார்த்துருக்குறோம். பொறுப்புணர்வோடு நம்மை நான் பார்ப்பது முக்கியம். அப்போ நமக்கான வேலைகளையும், நமக்கான ஒரு வசதிகளையும், நமக்கான காலத்தையும் நம்ம சரியான வகையில் பகிர்ந்துக்கிட்டோமா, கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய வேலைக்கு நம்ம கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம வந்த வேலையை பார்க்காததுனால தான் இவ்வளோ சிரமங்கள். வழி தெரிந்து விட்டால் வாழ்க்கை தெளிவாயிடும். மிக மிக அதிக காலம் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எதிர்த்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிறருக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய, பிறருடைய கருத்துக்கள் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய, நம்மளுடைய சுயம் உள் உணர்வு, அக உணர்வுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தோமானா இல்லை. அப்போ இந்த பொறுப்புணர்வு காம்பினேஷன் சொல்லி நம்ம ஒன்று போட்டிருக்கோம். வைல்டு ஓட்டு, செராட்டோ, சென்டாரி, எல்மு, ஸ்வீட் செஸ்னட் அப்படின்னு. இதில் நம்ம அனுபவ புரிதல் அப்படி தான். அனுபவம் புரிதல் அப்படின்னா அனுபவத்தை வைத்து நாம் புரிந்து கொண்ட விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு. முக்கியமாக ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த காம்பினேஷனில் எனக்கு ஃபோன் மூலயமாக தகவல், அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் கிளாஸ் மூலிமா அந்த தகவல் என்னென்னா, இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து நாம் பார்க்கும் விதம் என்பது குறைந்து இந்த உணர்ச்சிகளிலிருந்து தள்ளி நின்று பார்த்துருக்காங்க. எந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்தாலும், ஒரு ஹாஸ்பிட்டலில் முடிவு எடுக்கப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், இது இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இருந்த ஒரு விஷயத்துலேருந்து உணர்ச்சி வயப்படாமல் நம்ம இந்த மாற்றத்தை ஒரு தள்ளி நின்று ஸ்டெப் பேக், அதாவது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துங்க. தங்களோட உணர்வுகளை பார்த்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவ்வளோ நாள் நம்ம பொறுப்பாக இல்லை, நம்ம எல்லாத்தையும் தேவையில்லாமல், ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவிக்கு எல்லாத்தையும் செய்யுது, அவங்கள எதுவுமே தெரிந்து கொள்ள வைக்காமல் ஒரு கட்டத்தில் அவங்க இவங்களே டிபெண்ட் பண்ணி நிற்கிற நிலைமை. குழந்தைகள் அதே மாதிரி வளர்க்கப்பட்ட விதத்தின் காரணமாக டிபெண்ட் பண்ணியிருக்கிற நிலைமையெல்லாம் இப்போ அவங்களுக்கு தெரிய வருது. இன்னும் பொறுப்பாக இல்லை, பசங்களை வளர்க்கறதுல ஒரு பொறுப்பாக இல்லை, குடும்பம் நடத்துறதுல பொறுப்பாக இல்லை அப்படின்ற ஒரு தன்மை. மூணாவது, ஒரு 3-4 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தங்களுடைய குழந்தைகள் வேலைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. வீட்டிலே அடைபட்டு இருந்தவர்கள், அவங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு இந்த வேலை பொருந்தாது அப்படின்னு நினைத்தவர்கள் அந்த வேலைக்கே போயிருக்கிறாங்க. ஆனால் அதில் எந்த விதமான ரெக்ரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வருத்தம் இல்லை. அந்த வருத்தம் இல்லாத நிலையில் குழந்தைகள் பொறுப்புணர்வோடு இருந்து அவங்கள தங்களுடைய வேலையை தேடி கிடைத்த வேலையை சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்வதை பார்த்து நிறைய பேர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது ஒன்று. ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ஒரு தகவல் என்ன வந்துச்சுன்னா, மிகப்பெரிய ஓப்பனிங்ஸ் கிடச்சிருக்கு இந்த 5 காம்பினேஷனில். இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இது ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை மாதிரி இருக்குது. நம்ம நம்மளுடைய பொட்டன்ஷியலுக்கு, நம்மளுடைய பொறுப்புக்கு, நம்மளுடைய திறமைக்கு வேறு மாதிரி நம்ம சிந்திக்கலான்ற ஒரு தன்மை நிறைய பேருக்கு வந்துருக்கு. வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்குது. ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்குரியது என்ன, இந்த உலகத்தில் எனக்குரிய வேலை என்ன, எனக்குரியது என்ன அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அது ரொம்ப அருமையான வார்த்தை. அது எனக்கு உரியது. உங்களுக்கு உரியது என்னன்றதை கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா,
ஒரு கட்டத்தில் ஒரு பயம் வந்துடும். நிஜமாகவே இது சுற்றி இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு உரியதில்லை. நான் பல நேரங்களில் சொல்லுவது உண்டு. கனவு இல்லாமல் மனைவி வந்திருக்காங்க, மனைவி இல்லாமல் கனவு வந்திருக்காங்க, குழந்தைகள் இல்லாமல் அப்பா அம்மா வந்திருக்காங்க, குழந்தைகளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, யாரும் யாரை சார்ந்து இல்லை. 90% நாம் துன்பப்படுவதற்கு காரணம் நமக்குரியதா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது நிஜமாகவே நமக்கான விஷயமா இருக்காது. மற்றவங்களால தான் நமக்கு நிறைய நாம் ஈர்த்து அந்த பிரச்சனையாக மாற்றி வச்சுருப்போம். நமக்கும் துன்பம் கொடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அது இந்த இடத்துல மாறி இருக்கு. எதில் தலையிடலாம், எந்த வேலையில் நம்ம தலையிடலாம், எதில் தலையிடக்கூடாது அப்படின்னு ரிச்சஸ்னஸ் தேவைப்படக்கூடிய தன்மை அவசியம் இல்லாமல் போயிருக்கு. சிக்கரி அவசியம் இல்லாமல் போயிருக்கு. இந்த வெறுவையின் அவசியம் இல்லாமல் போயிருக்கு. மாற்றம் ஈஸியாக நடந்திருக்கு. வால்நட்டோடைய தன்மையும் செஞ்சுருக்கு. அதாவது அவசியம் இல்லாமல் போயிருக்குன்னா அதனுடைய தன்மையெல்லாம் அது செஞ்சுருக்கு. அது யாரெல்லாம் வேலைக்கே போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீட்டினுடைய வருமானத்தை சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களாம் வேலைக்கு போயிருக்காங்க. அதாவது அந்த முழு தன்மையில் மாறி இருக்காங்க. ரிச்சஸ்னோட முழு தன்மையில் தள்ளி நின்றுருக்காங்க. என்னோட கருத்து பெருசுன்றது விலகி வெறுமையில் எல்லாரோட கருத்துக்கும் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக நான் கூர்ந்து கவனித்து பார்க்கையில் இந்த காம்பினேஷன் ஒர்க் பண்ணும் விதத்தில் பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே ஆக்சுவலாக நம்ம இதை அறிஞ்சிருந்துருக்கணும். அதுதான் நம்மளுடைய இயல்பு, பிரபஞ்சம் விட்ட தன்மை, அதுதான் நம்மளுடைய மூலத்தன்மையும் கூட. இது வரைக்கும் என்னுடைய அன்பு ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அன்பாக பார்க்குற விதம் என்பது வந்திருக்கு. உறவினர்களை, நண்பர்களை, சாதாரண வீட்டில் வேலை செய்கிறவங்கள, கூலி வேலை செய்கிறவங்கள, உயிரினங்களை, பறவைகள், செடி கொடிகள் எல்லாத்தையும் அன்பு மிளர்வதை, எனக்குள்ளே இருந்து அன்பு அதிகமாகுவதை மக்கள் சொன்ன தகவல்கள் நானும் பார்த்த அளவில் அது நடந்திருக்கேன். அன்பு பெருகியிருக்கு. அன்பு பெருகியிருக்கின்றதை விட எனக்குள்ளே இருக்கிற அன்பை, என்னுடைய மூலமான அன்பை, நான் அன்பானவன், அன்பின் தன்மை என்னுள்ள எப்பயுமே இருந்திருக்குன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஒவ்வொருவருக்கும் தனி பிரத்யேகமான நோக்கம், வேலை என்பது இந்த பிரபஞ்சம் வைத்து அனுப்பியிருக்கிறது. அந்த வேலையை சரியாக புரிந்து கொண்டு அந்த வேலையின்படி நடந்தால் நமக்கு எந்த இடத்துலையுமே எந்த விதமான அசௌகரியங்களும் இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். அப்படியே எதனா ஒன்று நடந்தாலும் அதுக்குள்ள புரிதலை நாம் பெற்றிருப்போம். இதுக்கு தான் நடந்திருக்கு, இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் அனுப்பின பிறகு நீங்கள் ஒரு இடத்தில் பொறுப்பாக நடந்து கொள்ளுதல், நீங்கள் பொறுப்பானவர்களாக இந்த பிரபஞ்சம் இட்ட வேலையை செய்யும்போது அந்த இடத்துல எல்லாமே சரியாக, உயர்வானதாக, காலத்தால் அழிக்க முடியாத விஷயமாக மாறும். அப்போ இந்த இடத்துல என்ன வழி தருது வைல்டு ரோட்டில், எதை செய்யணும் அப்படின்னு, என் வேலை இல்லைன்னு. ரெண்டாவது ஞானம் இருக்குது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எங்கே நிற்கணும், எங்கே போகணும், எங்கே வரணும் அப்படின்றது. அதுக்கடுத்து எந்த விதமான அடிமைத்தனமும் இல்லை. எனக்கும் நான் அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை, என்னோட பழக்கத்துக்கு அடிமை இல்லை. பழக்கம் மாறி இருக்கு. நிறைய பேர் உடம்பை பற்றிய மிகப்பெரிய தெளிவு பெற்றிருக்கிறாங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தன் உடம்பை பாதுகாத்துக்கும் உடம்பை பராமரிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பொறுப்பு உணர்வு. பொறுப்புணர்வுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சமூக பொறுப்பாளர்களாக இருக்கிறது, குடும்ப பொறுப்பாளர்களுக்கு வேலையில் பொறுப்பாக இருக்கிறத விட பல 100 மடங்கு முக்கியம் உங்களுக்கு நீங்கள் பொறுப்பானவர்களாக இருக்கணும். குடும்பத்திற்கு பதில் சொல்லணும், சமூகத்துக்கு பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் நடந்து கொண்ட முறைக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்ற ஒரு கடமை உணர்வு வந்துருச்சுன்னா இயற்கையினுடைய விதி, கர்மா, சமூக விதியை பற்றிலாம் நீங்கள் அக்கறைப்படவே மாட்டீங்க. நான் எனக்கு பதில் சொல்லணும், நான் என்னுடைய கடமையை, எனக்கான கடமை, எனக்குள்ள கடமை, நான் எனக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் சரியாக இருக்கிறேனா அப்படின்னு நான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா, இதுதான் ஞானிகள் சொல்ல, உங்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள், உங்களுக்கு நீங்கள் பொறுப்பானவர்கள். அந்த பொறுப்பை ஆற்றும் பொழுது பிரபஞ்சம் எல்லாவற்றையும் உங்களுக்கு வலிய கூட இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்யும். இந்த காம்பினேஷன் அந்த மாதிரி வல்லமையான ஒரு விஷயம். பயன்படுத்தி பாருங்கள். அதை அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த தளத்தின் மூலமாக சொல்வது என்பது கருத்துக்கள் அல்ல, தேரி, கோட்பாடுகள் அல்ல, புத்தகமோ கருத்துக்களோ வழிகளோ சொல்வதற்கு நான் வரவில்லை. அனுபவத்தை இது அனுபவப்பட்டிருக்கிறேன். எது நிற்கும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய அனுபவம் மட்டும்தான் நிற்கும், அதெல்லாம் கீழே வந்துடும். அந்த வகையில் நம்மோடு பயணப்படுபவர்கள் நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க.